Hi friends, how are you? Welcome to our new cooking video. முதல் குக்கிங் வீடியோங்கிறதுனால இனிப்பு வந்து பாலடை பாயாசம் செய்ய போகிறோம். எனக்கு உதவியாக வந்துட்டு என்னோட தம்பியும் தங்கச்சியும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் எனக்கு வந்துட்டு உதவிக்கு இருக்க போகிறாங்க. நம்ம அடுப்பு வைக்கிறதுக்கு வேண்டி கல் தேட போகிறோம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே சுடுதண்ணியில் பாலடையை ஊற வச்சுக்கணும். பாலடை 100 கிராமு, பால் 1 லிட்டரு, சர்க்கரை 1/2 கிலோ, பஞ்சசாரை 1/2 கிலோ, நெய் 50 கிராமு, അണ്ടിപ്പരിപ്പും ഏലക്കായും നിങ്ങളുടെ ആവശ്യത്തിന്, ഉണക്കമുന്തിരി നിങ്ങളുടെ ആവശ്യത്തിന്, മുന്തിരിയും ഏലക്കായും உங்களுக்கு தேவையான அளவு, திராட்சை உங்களுக்கு தேவையான அளவு. நம்ம இப்போ கல் எடுக்கிறதுக்கு போகலாம். வாங்க போகலாம். நமக்கு இப்போ கல் எடுத்தாச்சு. வாங்க போகலாம். நம்மளுக்கு தேவையான கல். நான் வந்துட்டு ரெண்டு தடவை அலாசி எடுக்க போறேன். உங்களுக்கு தேவையான அளவு அலாசி எடுத்துக்கலாம். நமக்கு 2வது தடவையும் அலாசி எடுத்தாச்சு. 2வது தடவை கழுவி எடுத்துட்டோம். கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் விட்டு மதியா இன்னும் கொஞ்சம் ஓகே. நம்ம கழுவி வச்சு கை எடுக்கிறது போடு 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 நமக்கு போடு கையில் இப்படி நோக்கின்னு போகணுங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு அரிப்பி வச்சுட்டு அதில் இந்த இதையே போடுறது பாலடைய. நல்லா போட்டாச்சு. ஓகே. பவுலில் வச்சுறது. அப்புறம் இது இங்கே எடுத்து வச்சு தண்ணி கீழே. அப்புறம் தீ பற்ற வைக்கலாம். இது எங்கள் வீட்டில் இருந்த அடுப்பு. தீ வந்துட்டு வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக செங்கல் வந்து 3 பக்கம் வச்சிருக்கிறோம். அடுத்ததா முதல்ல தீ பற்ற வைக்கிறதுனால நம்ம சூடம் போட்டு பற்ற வைக்கிறோம். எங்க அம்மாய் வந்து உதவி பண்ணாங்க. அப்புறம் வந்துட்டு ஓலையை வச்சுக்கிறது. ஓலை வச்சதுக்கப்புறம் அப்புறம் நமக்கு குத்தி வச்சுக்கலாம். நல்லா அப்புறம் நமக்கு பாத்திரம் வச்சுக்கிறது. ஓகே. அடுப்பு பாத்திரம் வச்சாச்சு. அடுப்பில் ஸ்டூல்
பால் ஊற்றிக்கலாம். ஐயோ பால் திரைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். திளைச்சிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பாலாடையை போட்டுடலாம். நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சனால பாலடை வந்து நல்லா சவு சவுன்னு கிடச்சிருக்குது. அதையும் போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். சரி நல்லா இலக்கி விட்டுக்கோங்க. சர்க்கரை வந்து அளவா போட்டுக்கோங்க. போதும். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நல்லாவே கிண்டி விடணும். கொண்டு வரேன். நல்லா கிளறிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து பால் வந்து ரொம்ப குறுகி வரணும். ரொம்ப குறுகி வந்துச்சுன்னா இந்த பால் வந்து ஒரு மாதிரி கலரா மாறும். பால் நல்லா தெளிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிங்க் கலர்ல பால் மாறினதுக்கு அப்புறம் அதை இறக்கி வச்சுட்டு நெய்யில வறுத்து இது போடணும். அது லாஸ்ட்ல போட்டா போதும். பால் நல்லா குறுகி பிங்க் கலர்ல ஆயிடுச்சு. முந்திரி, ஏலம், திராட்சை எல்லாம் நெய்யில வறுத்து போட்டுடலாம். தம்பி சீன சட்டியை அடுப்பில் வைக்கிறேன். அது எதுக்குன்னா நெய்யில் முந்திரியும் திராட்சையும் ஏலக்காயும் போட்டு வறுத்து எடுத்து பாயாசத்தில் ஊற்றுறதுக்கு வேண்டி. நெய் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கு, கொஞ்சம் கூடி ஊற்றணும். மாறு அது கூட
നെയ്യ് നന്നായിട്ട് ചൂടാവട്ടെ. ഓക്കെ. പിന്നെ മുന്തിരിയും ദ്രാക്ഷയും ഏലക്കായും ഇടാ. നെയ്യിൽ വറുത്ത് നെയ്യ് എല്ലാവർക്കും ഇഷ്ടപ്പെടും. നന്നായിട്ട് തരാം. ഇനി നമുക്ക് ഇതിനെ ടേസ്റ്റ് ചെയ്യാം. ഇപ്പൊ നമുക്ക് വാഴയില അറുത്തുக்கலாம். ரெண்டு இலை மதி. நமக்கு வாழை இலையை கழுவிடலாம். ஊற்று தண்ணி. வந்து வைகா கிட்டையும் லோகின் கிட்டையும் கொடுத்து டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட் சூப்பர். இந்த அடை பாயாசத்தை நீங்களும் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.